பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மீகா 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய ஆலயம் உயர்த்தப்படும். லார்ட்ஸ் டெம்பிள் வில் பி எக்ஸால்டட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எப்படி சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ, எப்படி இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ, அதே போல கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் மலைகளின் மேல் உயர்த்தப்படும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராக வருவார்கள். எந்த வித்தியாசமுமின்றி, பாகுபாடுமின்றி, கீழ்ஜாதி மேல் ஜாதி என்று இல்லாமல் எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக வருவார்கள். திரளான ஜாதிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று சொல்வார்கள். சிறியோர்கள் துவக்கி பெரியோர்கள் வரை மாத்திரமல்ல, தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள், அதிபதிகள், பிரபுக்கள் ஆர்வமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக ஓடி வருவார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் எல்லாரும் ஓடி வர வேண்டும், நடந்து வரலாமே என்று. ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்கும் என்றால் 15 அல்லது 30 நிமிடங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் 2-3 பேர் உள்ளே வருகிறார்களோ, அப்பொழுதே சர்வத்தையும் படைத்தவர் உள்ளே வந்து விடுவார். ஆகையால் ராஜாக்கள் துவங்கி சிறியோர்கள் வரை ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ள ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் ஆலயம் ஜனங்களினால் நிரம்பும். ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த எழுப்புதல் மீண்டும் நடக்கும். ஆவியானவர் பெருமழையாய் அக்கினியாய் இறங்கும் போது அநேகர் இயேசுவை கண்டுகொள்ளுவார்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை ஜனங்கள் பார்க்கும்போது கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தன்னிடம் இழுத்து கொள்வார். ஒரே நாள் ஆராதனையில் 3000, 5000 மற்றும் திரளான ஜனங்கள் என்று ரட்சிப்படைவார்கள். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாகவும் ஆவார்கள். சபை நிரம்பி வழியும். இடங்கொள்ளாத அளவுக்கு மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து ஓடும். ஆவியானவருடைய அசைவு பலமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. மலைகளுக்கு மேலாக ஆலயம் உயர்த்தப்படும் போது உலகம் தழுவிய கடைசி கால எழுப்புதல் நடக்கும். அதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே காணும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியில் உயர்த்தப்படும் என்று சொன்னீரே. திரளான ஜாதி ஜனங்கள் அதற்கு நேராய் ஓடி வருவார்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்நாட்களாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உலகளாவிய ஒரு எழுப்புதலை அனுப்புவீராக. அது எங்கள் ஒவ்வொருவரிலும் இருந்தும் தொடங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது எங்கள் சபைகளில் இருந்து தொடங்கும்படிக்கு உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலின் கருவிகளாய் பயன்படுத்துவீராக. அவர்கள் உம்முடைய நாமத்திற்காக நிற்கும்போது உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் கனப்படுத்தும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.